வணக்கம். 8ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.3ல் உள்ள முதல் கணக்கை பற்றி பார்க்க போகிறோம். 7ஆம் வகுப்பில் நீங்கள் வர்க்கமுற்றொருமைகளை பற்றி படிச்சிருக்கீங்க. ஆனால் 8ஆம் வகுப்பில் கனமுற்றொருமை தான் வருது. இந்த கனமுற்றொருமைகள் பார்த்திங்கனாக்கா a+b² வரும். ஆனால் வர்க்கமுற்றொருமையில் தான் இந்த கணக்குகள்லாம் ஃபஸ்ட்டு கணக்கு வர்க்கமுற்றொருமை. இந்த கனமுற்றொருமையில் a+b² is equal to a³ plus 3a² b plus 3ab² plus 3b³ என்ற அடிப்படையில் வருது. இதில் ஸ்பெஷல் என்னன்னாக்கா, இதில் 3a²bயும் 3ab² அமைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம இங்கே பார்க்க போகிறது வர்க்கமுற்றொருமை இல்லை. இந்த ஃபஸ்ட்டு கணக்கு கனமுற்றொருமை இல்லை. இந்த ஃபஸ்ட்டு கணக்குலலாம் வர்க்கமுற்றொருமை தான் வந்திருக்கு. வர்க்கமுற்றொருமை எங்கே படிச்சிங்க? 7ஆம் வகுப்பில் படிச்சிருக்கீங்க. இந்த 4 கணக்குகளும் வர்க்கமுற்றொருமை, அதாவது ஸ்கொயர்டுன்னு வரும். a+b³ இருக்கு இல்லையா, இப்போ 8ஆவதுல அது ஸ்கொயர்டுன்னு வரும். a+b² is equal to a² plus 2ab plus b². இதுதான் என்னது வர்க்கமுற்றொருமை. இதை பேஸ் பண்ணி தான் இந்த 4 கணக்குகளும். இந்த 4 கணக்குகளை ஃபஸ்ட்டு கணக்கு பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு கணக்கில் 3m + 5² 3m + 5² இந்த வர்க்கமுற்றொருமையை நம்ம எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு வர்க்கமுற்றொருமை, 2ஆவது முற்றொருமை, 3ஆவது கனமுற்றொருமையை வச்சு தான் இந்த 4 கணக்குகளும் செய்ய போகிறோம். இதை எழுதிக்கோம். a+b² is equal to a² plus 2ab plus b². 2ஆவது கனமுற்றொருமை என்னது? அதாவது மைனஸ் வந்ததுன்னா a-b²னா இந்த நடுவில் மைனஸ் வரணும். a² minus 2ab plus b². இந்த நடுவில் மைனஸ் வர்றது தான் வித்தியாசம். இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்ய போகிறோம்? முதல் கணக்கு பார்க்குறோம். முதல் கணக்கை 3m + 5 இந்த 2 முற்றொருமையில் எந்த முற்றொருமை பேஸ் பண்ணி வருது? ஃபஸ்ட்டு முற்றொருமை தானே. அதனால் முதல் முற்றொருமையை நம்ம அதை பேஸ் பண்ணி போட்டுட்டாக்கா இந்த 3m இந்த ஏவுக்கு பதிலாக 3m கொடுத்துருக்கு, பிக்கு பதிலாக 5² வந்திருக்கு. அப்போ 3m² + 2m + 2 × 3m + 5 × 5 ஏவும் பியும் பெருக்கணும், அப்புறம் ஸ்கொயர். அதுக்கு அடுத்தது 9m² ப்ளஸ் இது பெருக்குங்க 9 m² ப்ளஸ் 30m + 25. இதுதான் நம்மளுக்கு ஆன்சராக வரும். 2ஆவது கணக்கு பாருங்கள். இங்கே ஏவுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கு? 5p கொடுத்துருக்கு. அதனால் 5p² - 2 இன்ட்டு 2 × 5p இன்ட்டு பிக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கு? 1 கொடுத்துருக்கு. அது 1 போட்டுக்கிட்டு ப்ளஸ் 1 போடலாம், 1 போடலாம். அப்போ 2 ஈக்குவல் டு 25. 5p² மீன்ஸ் 25p² மைனஸ் 2 × 5 10. 1ஆல் பெருக்கனால அதே தான் வரும். -10p + 1. இது இந்த 2ஆவது முற்றொருமை அடிப்படையில் இந்த 2ஆவது கணக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வர்க்க முற்றொருமையில் ஃபஸ்ட்டு முற்றொருமை படி முதல் கணக்கும், 2ஆவது முற்றொருமை படி 2ஆவது கணக்கும் அமைஞ்சிருக்கு பாருங்கள். அடுத்ததாக இந்த 3ஆவது கணக்கு பற்றி பார்க்குறோம். இந்த 3ஆவது கணக்கில் பாருங்கள், 2n + 3 2n + 3 இது ஃபஸ்ட்டு முற்றொருமை பேஸ் பண்ணி தான் நம்ம செய்யணும். 4ஆவது முற்றொருமை பார்த்திங்கனாக்கா 3ஆவது முற்றொருமை, அதாவது a² - b² ஃபார்மில் இருக்குது. நம்ம 3ஆவது முற்றொருமையை பற்றி பார்ப்போம். இப்போ 3ஆவது கணக்கு பாருங்கள். 2n - 1 2n + இது 2ஆவது முற்றொருமை கூட இல்லை. இது x + a × x - b அப்படின்னு இங்கே மைனஸ் வந்திருக்கு. அதனால் x - a × x - x + b அப்படின்ற வரையில் இருக்குது.
அதனால் இது 2 கோவையும் என்ன செய்யணும், ஒன்றோட ஒன்று பெருக்கணும். 2nனால் 2n+1 பெருக்கிக்கணும். அப்புறம் மைனஸ் போட்டுட்டு இந்த -1னால் 2n+3 பெருக்கிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம 2nனால் இந்த 2வது கோவையை பெருக்கிக்கும். 2nனால் 2வது கோவையை பெருக்கிக்கும். 2n² ப்ளஸ் அது n 1 × n 1 × n 2n²னாக்கா 2n 2n இருக்கு இல்லையா, அதனால் 2n². அதுக்கு அடுத்தது என்னது, நம்ம இங்கே 1ஆல் பெருக்கிக்கிறோம். அதுக்கு அடுத்தது 2n × 1. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், இந்த முற்றொருமையை பார்க்கணும். பார்த்துட்டு அதன் அடிப்படையில் நம்ம பெருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 2n² போட்டுக்கிறோம், ப்ளஸ் போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்தது 2nஐயும் இந்த 1ஐயும் பெருக்கலாம், அல்லது இந்த 1ஐயும் இந்த 2nஐயும் பெருக்கி போட்டுக்கலாம். எப்படி வேணால் போட்டுக்கலாம். போட்டுக்கும்போது நம்மளுக்கு விடையானது வருது. லாஸ்ட்டாக 2n வரும். அதாவது முதல் உறுப்பை இந்த 2வது கோவையால் பெருக்கணும். அதுக்கடுத்தது -1னால் 2வது கோவையை பெருக்கணும். பெருக்கிட்டா உங்களுக்கு விடையானது வந்துடும். 2n² எவ்வளோ, 4n². 2n² எவ்வளோ, 4n². அந்த 2 போடணும். அதுக்கு அடுத்தது 4n - 3. இதுதான் வந்து ஆன்சர். அதாவது எக்ஸு அடுத்தது பாருங்கள், இந்த 4